சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி விவகாரத்தில் அரசு தலையீடு எதுவும் இல்லை, வெளி விவகார அமைச்சு தெரிவிப்பு. அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றடைந்த முன்னாள் ஜனாதிபதிகள். கிளிநொச்சி விபத்தில் சிக்கி பெண் ஒருவர் பலி. 2025 ஆண்டுக்கான உயர்தர சாதாரணதர பரீட்சைக்கான திகதி அறிவிப்பு. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி விடுதலை நீர் சேகரிப்பு. கஜேந்திரகுமார் அனுப்பிய முக்கிய செய்தி, கண்டு கொள்ளாத சுமந்திரர். இராணுவத்தால் கொல்லப்பட்ட தமிழ் இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனைகள். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி, மக்களிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு உயிர் மாய்ப்பு. தலை தூக்கியுள்ள வன்முறை கலாச்சாரம், பதில் போலீஸ் அதிபர் தெரிவிப்பு. உயிரிழந்த தாயின் ஆசையை நிறைவேற்ற அரசியல் கைதியின் சகோதரி செய்த செயல். தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி விவகாரம் நீதித்துறையின் கீழ் வருகின்றதால் இதில் அரசு தலையீடு எதுவும் இல்லை என வெளி விவகார அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டார். அத்துடன் மன்னார் மாத்தளையிலும் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை அகழ்வதற்கான விசாரணைகள் குறித்த உரிய நடைமுறைகளுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாகவும் இந்த விடயங்களில் நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி குறித்து சர்வதேச விசாரணை அவசியம் என்ற வேண்டுகோள்கள் குறித்து பதிலளித்துள்ள போதே வெளிவிகார அமைச்சர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கையை பிரதிநிதித்துவம் செய்யும் குழுவுக்கு தலைமை தாங்கவுள்ள வெளிவிகார அமைச்சர் விஜித கேரத் இலங்கை நிலைப்பாட்டை முன்வைத்து உரையாற்றவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கம் பதவியேற்றது முதல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்படும் தீர்மானங்கள் கடுமையானவையாக காணப்படாத நிலை காணப்படுவதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக முன்னாள் நிறைவேற்று ஜனாதிபதிகள் அனைவரும் இணைந்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதன் சட்டப்பூர்வ நிலை குறித்து ஆராய அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் சுமார் 50 சட்டத்தரணிகள் கொண்ட குழுவை அணுகி வருவதாக தகவல்கள் வெளியாகின. முதற்கட்ட கலந்துரையாடல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நடைபெற்றது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரின் பிரதிநிதிகள் இதன்போது கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பான 2வது கலந்துரையாடல் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட சட்ட மூலம் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டாலும் அரசாங்கம் விரும்பியபடி அதை செயற்படுத்த முடியாது என்று குறித்த சட்டத்தரணி குறிப்பிட்டார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சிவஜுகன் சுகந்தினி என்ற 44 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தார். முருகண்டி பகுதியிலிருந்து முழங்காவில் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிரே வந்த காருடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் சம்பவ இடத்தில் பலியாகினார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2025 ஆண்டுக்கான காப்போது உயர்தர மற்றும் சாதாரண தர பரீட்சைக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இவ்வாண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை நடைபெறவுள்ளது. அதேவேளை 2025 ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்த அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டுள்ளார். நெடுங்காலமாக சிறைகளில் வாடும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் அராலி முத்தமிழ் சனசமூக நிலையத்தில் விடுதலை நீர் சேகரிப்பு இடம்பெற்றது. இந்த விடுதலை நீர் சேகரிப்புக்கு முன்னர் 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் அராலி பகுதி மக்கள், சிறுவர்கள் ஆகியோர் தமது வீட்டில் இருந்து எடுத்து வரப்பட்ட விடுதலை நீரை பானையில் ஊற்றினர். குரலற்றவர்களின் குரல் அமைப்பால் முன்னெடுக்கப்படும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய இந்த வேலை திட்டத்தில் அந்த அமைப்பின் செயற்பாட்டாளர் மு. கோமகன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சிறுகள் அமைப்பினர், முத்தமிழ் சனசமூக நிலையத்தினர், அராலி பகுதி மக்கள் மற்றும் சிறுவர்கள் கலந்து கொண்டனர். குறித்த செயல் திட்டமானது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் அரசியல் கைதிகளின் விடுதலையை விரும்பும் புலம்பெயர் தேசங்களிலும் இந்த விடுதலை நீர் சேகரிக்கப்பட உள்ளது. இவ்வாறு சேகரிக்கப்படும் நீர் விடுதலை மரம் ஒன்றினை நாட்டி வைத்து அந்த மரத்துக்கு ஊற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமந்திரன் மற்றும் CVK-வுக்கு தான் அனுப்பிய முக்கியமான குறுஞ்செய்திக்கு
இதுவரையில் பதில் கிடைக்கவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழ் கொக்குவில் பகுதியில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் இன்று ஊடக சந்திப்பை நடத்தி அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்பொழுது கொள்கை ரீதியான இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்துவதற்காக ஒரு முக்கிய பிரதி அறிக்கையை தயாரிக்க தீர்மானித்துள்ளோம். அந்த பிரதி அறிக்கையை நான் தனிப்பட்ட முறையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனுக்கு வாட்ஸ்அப் செயலியில் அனுப்பி வைத்துள்ளேன். அதேபோல் அந்த கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்துக்கும் வாட்ஸ்அப் செயலியில் குறுஞ்செய்தியாக அனுப்பினேன். அந்த குறுஞ்செய்திகளின் ஸ்கிரீன்ஷாட்களை நான் நகலெடுத்து வைத்திருக்கிறேன். அதற்கு அவர்கள் இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டார். முல்லைத்தீவு முத்தையன் கட்டுக்குளத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞனின் சடலம் மீதான உடல்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டதோடு மாதிரிகள் மேலதிக பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முத்தையன் கட்டு பகுதியில் கடந்த 7ஆம் தேதி இராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 32 வயதான எதிர்மனசிங்கம் கபில்ராஜ் என்ற குடும்பஸ்தரை முத்தையன் கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். நீதவானின் முன்னிலையில் சடலம் குளத்திலிருந்து மீட்கப்பட்டதோடு தடயவியல் போலீசார் தடயவியல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து சடலம் உடல்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் இன்று யாழ் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியால் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மரணத்துக்கான தெளிவான காரணம் குறிப்பிடப்படாமல் சடலம் உறவினரிடம் கையளிக்கப்பட்டதோடு மேலதிக பகுப்பாய்வுக்காக மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணுவதற்கு உதவுமாறு காணாமல் போனோர் அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி தற்பரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் பிரதேசத்தில் உள்ள மனித புதைகுழி குறித்து விசாரணை முல்லைத்தீவு நீதவான் முல்லையில் நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட தொல்பொருள் பகுப்பாய்வுகள் இந்த புதைகுழி 1994 மற்றும் 1996 காலகட்டத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்றும் கூறுகிறது. காணாமல் போன மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களை கண்டுபிடிப்பதற்கான காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பரந்த முயற்சியின் ஒரு அங்கமாக இது பார்க்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்க காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் சட்டத்தின் பிரிவு 12A கீழ் அதன் கட்டுப்பாடுகளின்படி மனித புதைகுழி மீதான விசாரணையை கண்காணித்து வருகிறது. புதைகுழியில் உள்ள மனித எச்சங்களின் அடையாளம் குறித்து தீர்மானம் மேற்கொள்ள துணை புரியுமாறு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திடம் முல்லைத்தீவு நீதவான் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையிலும் வெளிநாட்டிலும் உள்ள பொதுமக்களிடம் இந்த வழக்கு தொடர்பான முக்கியமான தகவல்கள் இருக்கலாம் என்பதை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் நம்புகிறது. புதைகுழி அகழ்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட பொருட்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களையும் அடையாளங்களையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் கொக்கு தொடுவாய் மனித புலிக்குச்சி சான்று பொருட்களை இனம் காணும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களிடமிருந்து புதைகுழியில் உள்ள எச்சங்கள் குறித்து சாத்தியமான அடையாளங்கள், அவற்றின் அம்சங்கள், உடைகள், முந்தைய காலங்களில் ஏற்பட்ட காயங்கள் போன்றவற்றை விவரிக்க முடியும். வழங்கும் தகவலின் அடிப்படையில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பில் முக்கியமான தகவல்களை கொண்ட சாத்தியமான உறவினர்கள், சாத்தியமான சாட்சிகள் தொடர்பில் நேர்காணல் மேற்கொள்வார்கள். இந்த நேர்காணல்கள் மூலம் உணர்ச்சியை தூண்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து அறியப்பட உள்ளது. இதனால் உளவியல் ரீதியான சேவைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துள்ளார். வீரகுள போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தன்னுடைய சேவை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. நாட்டில் வன்முறை கலாச்சாரம் தலைதூக்கியிருப்பதாக பரவும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை என்று பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாட்டில் நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் குறித்து ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். முன்னைய காலங்களில் பாதாள உலக கும்பல்களின் செயற்பாட்டுக்கு அரசியல் அனுசரணை தாராளமாய் கிடைத்தது. தற்போது அவர்களுக்குரிய இடம் வழங்கப்படுவதில்லை. அவர்களுக்கு குற்றவாளிகளோடு நெருங்கிய தொடர்புள்ளதன் காரணமாக அவ்வாறு போலியான தகவல்களை பரப்புகிறார்கள். நாட்டில் அவ்வாறான வன்முறை கலாச்சாரம் எதுவும் தலையெடுக்கவில்லை. இவ்வாறு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய கருத்து வெளியிட்டிருந்தார். அரசியல் கைதியின் சகோதரி ஒருவர் தன்னுடைய தாயின் இறுதி ஆசையை நிறைவேற்றும் முகமாக சிறுவர்களுக்கு உணவூட்டிய நிகழ்ச்சி சம்பவம் யாழ் அராலியில் இடம்பெற்றது. அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்திபனின் தாயார் தனது கையால் தன்னுடைய மகனுக்கு உணவூட்ட வேண்டும் என்ற அவாவில் இருந்து வந்தார். இருப்பினும் அவரின் மகனான பார்த்திபன் விடுதலையாகாத நிலையில் தாயாரின் இறுதி ஆசை நிறைவேறாமல் இயற்கை எய்தினார். பார்த்திபன் இதுவரை விடுதலையாகாத நிலையில் அவரின் தாயாரின் ஆசையை நிறைவேற்றும் முகமாக பார்த்திபனின் சகோதரி வாகினி இன்று அராலி பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு தனது கரங்களால் உணவூட்டி தாயாரின் இறுதி ஆசையை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக இந்த சம்பவம் அனைவர் மத்தியிலும் நெகிழ்ச்சியையும் அரசியல் கைதிகளின் விடயத்தில் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரும் ஒவ்வொரு அரசின் போலி முகங்களின் மீதான வெறுப்பையும் எடுத்துக்காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.